மேக்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் வைஸ் முடிக்கிறோம். கான்செப்ட் வைஸ் முடிச்சுட்டு அந்தந்த டாப்பிக்கு ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா சப்போஸ் நம்மளால் கான்செப்ட் வைஸ் அந்த டைமிங்கில் போட முடியல அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட் நம்ம கான்செப்ட் வைஸ் தான் முடிச்சிருக்கணும். ஏன்னா கான்செப்ட் தான் கிளியராக இருந்தோம் அப்படின்னா எந்த சம்முமே கரெக்டான ஆன்சர் வரும். நம்மளால் அந்த டைமிங்கில் டக்குன்னு போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஷார்ட்கட் யூஸ் ஆகும். அதனால் ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வைஸ் முடிச்சிருவோம். இருக்கிற நோட்ஸ், டைப்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பார்க்க போகிறது அளவியல் தான். சரிங்களா? அளவியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் தான். பட் ஆனால் இதில் 3 to 4 கொஷின்ஸ் வரைக்கும் வரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இதை சொல்லலாம். சரிங்களா? இதில் அளவியல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 2D 3D அப்படின்னு இருக்கும். சரிங்களா? 2D ஃபார்முலாஸ் 3D ஃபார்முலாஸ் அப்படின்னு 2 இது படிப்போம். 2D அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம இப்போ ஒரு சதுரம், செவ்வகம் இதெல்லாம் நார்மலாக ஒரு பேப்பர் இந்த மாதிரி இது செவ்வக வடிவில் இருக்குது, சதுர வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த பேப்பரில் சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம 2D அப்படின்னு சொல்லுவோம். இதையே நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு பால், ஒரு தொட்டி இதெல்லாம் நம்ம சொல்லும் போது வந்து அது வந்து 3D. சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நிரப்புற மாதிரியெல்லாம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து 3D அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி 2Dயோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். சரிங்களா? இந்த 2D 3D ஃபார்முலாஸ்க்காக நானே 1 day ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கூட, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்துட்டு ஒரு 4-5 தடவை ஃபார்முலாஸ் படிக்கணும். ப்ளஸ் கொஷின்ஸை நிறையா தடவை அந்த ஃபார்முலாஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த டாப்பிக்கில் நம்மளால் ஹை ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இதில் எல்லா கொஷின்ஸும் நம்ம போடணும் அப்படின்னா இதுக்கு அதிகமான ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படும். சரிங்களா? ஏன்னா இது வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். எந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபார்முலாஸ் இப்போ ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சு, எதனால் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களால் அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா டக்குன்னு மறந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஃபார்முலாஸ் எழுதிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2D அப்படின்னு வரும்போது முக்கோணம் வரும், சதுரம், நாற்கரம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம். சரிங்களா? இதெல்லாம் தான் 2Dயில் வரும். இது இல்லாமல் வளைகோடு அப்படிங்கிறதுல இது வந்து நேராக நம்ம கோடு போட்டு வரைகிறது. வளைகோடு வளையிற கோடில் வரும்போது கர்வில் வந்துட்டு வட்டம், அரைவட்டம், கால்வட்டம், வில்லு இதெல்லாம் வரும். சரிங்களா? இது எல்லாத்தோட ஃபார்முலேஷன் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா 2D ஓவர். இது மட்டும் பார்ப்போம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2Dயில் முக்கோணம்னு வரும்போது முக்கோணமில் மட்டும் 4 டைப் இருக்கும். மற்றதெல்லாம் ஒன்று தான். முக்கோணமில் மட்டும் 4 டைப் இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 டைப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிறது செங்கோண முக்கோணம். சரி, கோணம் அப்படின்னு கொடுத்தாலே நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு முக்கோணமில் அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அதுக்கப்புறம் சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நார்மலாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் முக்கோணம் இந்த ஏபி பிரெத்தும் ஹைட்டும் கொடுத்து இந்த மாதிரி முக்கோணம் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து முக்கோணம் அல்லது செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அசமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது 3 பக்கமுமே வேறு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இரு சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது 2 வேல்யூ ஒரே மாதிரியும் ஒரு வேல்யூ மட்டும் மாறும். ஓகேங்களா? இதுதான் இரு சமபக்கம். 2 பக்கம் சமமாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் வேறையாக இருக்கும். அது இல்லாமல் சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது 3 பக்கமுமே சமமாக இருக்கக்கூடியது தான். சரிங்களா? இதுதான் வந்து சமபக்க முக்கோணம். முக்கோணமில் 4 இருக்குது. முக்கோணம் அல்லது செங்கோண முக்கோணம் அது ஒரே பேர் தான். அடுத்தது அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், 3 பக்கமும் சமமாக இருக்கிற முக்கோணம். இதுதான் வந்துட்டு முக்கோணமில் இருக்க 4 டைப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்க செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கொஷின்ஸில் வந்து 2 வேல்யூ ஒன்று கொடுத்து ஒரு வேல்யூ வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம இரு சமபக்கமாக போடுவோமா? அப்படி இல்லைனாலுமே இரு சமபக்கம் முக்கோணம்னு கூட கொடுப்பாங்க கொஷினில். எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலே நம்ம போடக்கூடிய ஃபார்முலாவே இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? நார்மலாக வெறும் முக்கோணம் மட்டும் கொடுத்தா நம்ம போடக்கூடிய ஃபார்முலா இதுதான். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டனும் கூட. ஓகே, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற ஹைட், பிரெத் இதை வச்சு தான் ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அளவியல் அப்படின்னு வரும்போது நம்ம 2Dயில் பரப்பளவு, அதோட சுற்றளவு, அது இல்லாமல் பிதாகரஸ் தியரம் ஒன்று வந்து பார்ப்போம் இதில். சரிங்களா? 3 தான் படிப்போம். சரிங்களா? 3D வரும்போது தனியாக பார்த்துக்கலாம். ஸோ முக்கோணமில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × b × h. அளவுக்கு வந்து 3 பக்கத்தையும் கூட்டுறது. நம்ம இந்த பக்கத்தை தான் கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்ணமாக நம்ம எக்ஸா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா x + h + b இந்த 3 பக்கம் கூட்டுறது தான் சுற்றளவு. அது இல்லாமல் ஒன்று எக்ஸ்ட்ரா படிப்போம் அப்படி நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்தோம்ல பிதாகரஸ் தியரம், அதுதான் இங்கே. சரிங்களா? இந்த கர்ணம் பகுதி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூஸ் ஆகும் இது. அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த கர்ணம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோமா, இப்போ எக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம்னா h² + b². ரெண்டுத்துக்கும் ரூட் எடுத்தால் நமக்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? இந்த கர்ணத்தோட வேல்யூ ஈக்குவல் டு 2 பக்கங்களின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தியரியை பார்த்துக்கோங்க.
டாபிக் வந்து ரொம்ப பொறுமையாக போனாலுமே கூட கிளியராக படிச்சுக்கோங்க. அந்த எந்த மாதிரி கொஷின்ஸ், எதனால் இந்த ஃபார்முலாஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பேசிக்குமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அசம பக்க முக்கோணம்னா 3 பக்கமுமே வேறு வேறு மாதிரி இருக்கிறது தான் அசம பக்க முக்கோணம். இதுக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஓகேங்களா? இது 3ஐயும் நம்ம மைனஸ் பண்ணி இந்த எஸ்ஸோட மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? பெருக்குவோம், இந்த எஸ்ஸோட பெருக்குவோம், இது மைனஸ் பண்ணி இந்த எஸ்ஸோட பெருக்குவோம், அதுக்கு நம்ம ரூட் எடுப்போம். அதுதான் வந்துட்டு இதுக்கான அசம பக்கத்துக்கான ஃபார்முலா. இந்த எஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை 3ஐயும் கூட்டி டிவைட் பண்ணோம், 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த எஸ்ஸை வச்சு நம்ம போடுவோம். இது எல்லாமே நீங்கள் ஃபார்முலாஸாக பார்த்துக்கோங்க. இது நம்ம வந்து சம்மாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதோட சுற்றளவுக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. மேக்ஸிமம் சுற்றளவு அப்படிங்கிற அந்த பக்கத்தை எல்லாத்தையும் கூட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த ஃபார்முலா இருசம பக்க முக்கோணம். இதுக்கான பரப்பளவுக்கு ஃபார்முலா அப்படின்னா இது வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் வேறு மாதிரி இருக்குமா. ஏ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது 2a ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். இதை தான் வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா. இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது எப்படி வரும் அப்படின்னா இங்கே இருக்க ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான் நம்ம நார்மலாக முக்கோணத்துக்கு சொல்லுவோம், அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு வருமா. இப்போது ஆஃப் கூட பியோட வேல்யூவாக பிக்கு பதிலாக இந்த பிதாகரஸ் தியரம்லாம் நம்ம போடும் போது இந்த வேல்யூ வரும். பி ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், அது எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அது கூட நம்ம இந்த ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தானே, அந்த பிக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போது இந்த ஆஃபில் இருக்க 2வும் அந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு அந்த பி இன்ட்டு ஹெச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெச் அப்படியே இருக்கும். இதை தான் வந்துட்டு நம்ம ஏவோட வேல்யூவாக இங்கே கொடுத்துருப்போம். அதே போல் தான் இங்கே வந்து சுற்றளவுலையுமே அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? 2a 2aயும் ப்ளஸ் பண்ணியிருப்போம், 2a ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே இருக்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் இது தான் வரும். ஓகேங்களா? இந்த முக்கோணத்துக்கான வேல்யூ போடும்போது நம்ம முக்கோணமும் 2ஆக பிரித்து நடுவில் பாதியை போட்டிருப்போமா ஆஃப் பதிலாக. ஸோ இங்கே வந்து 2a ப்ளஸ் 2b ஸ்கொயர் அப்படின்னு வரும். அந்த பியோட வேல்யூக்கு பதிலாக பி ஸ்கொயர் என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கா, அந்த வேல்யூ நம்ம அங்கே ஆட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து இருசம பக்க முக்கோணம். இப்படி தியரி எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது 3 பக்கமுமே சமமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான ஃபார்முலா அப்படி என்ன அப்படின்னா √3/4 ஏ ஸ்கொயர். இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் இதோட சுற்றளவு 3 பக்கத்தையும் கூட்டிக்கிறது தான், ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? இது இல்லாமல் இதில் ஹைட்டு கேட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, சமபக்க முக்கோணத்தில் ஹைட்டு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது. சரிங்களா? ஹெச் ஈக்குவல் டு √3a/2. ஓகேங்களா? இந்த √3a/2 தான் வந்துட்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர். இது தான் வந்து √3/2 மாறி இருக்கும், ஏ ஸ்கொயர் ஏவாக மாறி இருக்கும், அதுதான் ஹெச். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் மனப்பாடமே பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஃபார்முலா சதுரத்துக்கான ஃபார்முலா பரப்பளவுக்கு வந்து ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த 2 ஸ்கொயர் பண்ண வரக்கூடியது. அடுத்து சுற்றளவுங்கிறது 4a. ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுற்றளவு கிடச்சிரும். அடுத்தது சாய் சதுரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இதுதான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இங்கே நம்ம இதை வந்து D1 அப்படின்னு சொல்லுவோம், பாதிக்கு மேலே இருக்கிறத D2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது D1 இது D2 இப்படி பிரிப்போம். இதுதான் வந்து நம்ம ஃபார்முலாவில் சொல்லியிருப்போம். ஆஃப் இன்ட்டு நம்ம பாதி தானே வரும் இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த ஒரு சதுரத்தில் இருக்க இந்த ஷேப்பில் மாறி வரதான் சாய் சதுரம். அதனால் இங்கே வந்து நம்ம பாதி வரும்போது ஆஃப் போடுவோம். சரிங்களா? ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 இதுதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. இந்த 4 பக்கத்தையும் கூட்டினா சுற்றளவுக்கான ஃபார்முலா கிடச்சிரும். இது இல்லாமல் ஏ அப்படின்னு ஒரு ஷேப் கேட்டாங்க, ஒரு பக்கம் இது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது, ஏக்கான ஃபார்முலா. D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் பை 2 பண்ணால் இது ரெண்டையும் D1 ப்ளஸ் பண்ணால் அப்படின்னா நமக்கு வந்து ஏ கிடச்சிரும். ஓகேங்களா? ஒரு பக்கத்து. அடுத்தது செவ்வகம் அப்படிங்கிறதோட சுற்றளவு பரப்பளவு L/B அப்படிங்கிறது பரப்பளவு. அவை மாதிரி சுற்றளவு அப்படிங்கிறது 2 2b. ஓகேங்களா? 2 பக்கத்தையும் இந்த பக்கம் கூட்டுறது தான் சுற்றளவு. அது வந்து பொதுவாக எடுக்கிறனால இங்கே வந்துட்டு 2 இன்ட்டு L + D. இங்கே வந்து மூளை விட்டத்துக்கு Dக்கான ஃபார்முலா இங்கே நடுவில் ஒரு பார்த்திங்கன்னா D, இங்கே வந்து பார்த்திங்கன்னா D இதுக்கான ஃபார்முலா அப்படின்னா D = √L² + B². இதுதான் வந்து Dக்கான ஃபார்முலா.
அடுத்தது பி இன்ட்டு ஹெச், இதுதான் இணைகரத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா. 4 பக்கத்தையும் கூட்டினா நமக்கு சுற்றளவு கிடைச்சிரும். சரிவகம் அப்படிங்கிறது இந்த பக்கம் இப்படி ஷேப் மாறுமா, ஒவ்வொரு ஷேப் இந்த இடத்துலையும் ஹைட் மாறும், இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இது ஏ பியாக வச்சுக்கிறோம். இப்போ 3 வேல்யூ இருக்கும், ஏபி ஹெச் 3 வேல்யூ இருக்குமா. ஆஃப் இன்ட்டு இங்கே நம்ம ஆஃப் சேர்த்துவோம் சரிவகத்துலையும். அதுக்கப்புறம் இருக்க நாற்கரத்துலையும் நம்ம வந்து ஆஃப் சேர்த்திப்போம். ஆஃப் இன்ட்டு இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச், ஓகேங்களா. இது ரெண்டையும் கூட்டிப்போம், ப்ளஸ் ஹெச் இன்ட்டு மல்டிபிள் பண்ணிக்குவோம், நம்ம பெருக்கிக்குவோம். இதுதான் வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி நாற்கரத்தில் ஓகேங்களா, இந்த இடத்துல மூளை விட்டதுக்காக டி இன்ட்டு H1 + H2, ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, அதனால் H1 இந்த ஹைட்டு, அதுக்கு மேலே இருக்க ஹைட்டு H2 இன்ட்டு டி. இதுதான் வந்து நாற்கரத்தான பரப்பளவு ஃபார்முலா. சுற்றளவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. இதுதான் வந்து நேர்கோட்டில் இருக்கிற ஃபார்முலா, ஓகேங்களா. சதுரம் இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. முக்கோணம், சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம் இது எல்லாமே. அடுத்தது வளைகோடு அப்படின்னு வரும்போது வட்டத்தை தான் ஒரு வட்டம்னு வரும். வட்டமில் வந்து நம்ம பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது πr² தான் நம்ம சொல்லுவோம். πr² பொதுவானது இது. அடுத்தது சுற்றளவு அப்படின்னா இந்த வட்டத்தை சுத்தம் சொல்லும் போது நம்ம 2πr அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுற்றளவுக்கான ஃபார்முலா இதுக்கு பதிலாக நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சுருக்கம் தான் இது, சரிங்களா. இந்த 2 இன்ட்டு பையோட வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு 44/7 வரும். இன்ட்டு ஆர் பெருக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கால்வட்டம், அரைவட்டத்துக்கான ஃபார்முலா πr²/2, ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல πr + 2r ஏன் வருது அப்படின்னா, இங்கே சுற்றளவுக்குன்னு வரும்போது இங்கே இருக்க பை வந்து பொதுவாக வருமா, இங்கே இருக்க ஆர் ப்ளஸ் அது இல்லாமல் சுற்றியும் வர 2r, இங்கே ஆர் இங்கே ஒரு ஆர் வரும் பார்த்தீங்களா, இந்த 2r, இதுதான் வந்துட்டு πr + 2r. இதை 36/7 இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது கால்வட்டத்துக்கான πr²/4, அதோட ஃபார்முலா πr/2 + 2r. இதுதான் அங்கே வந்து 2 போடுவோம், இல்லை அப்படின்னா 75/7 இன்ட்டு 6 அதை போட்டிக்கலாம் சுற்றளவுக்கான ஃபார்முலாவாக. இது வந்து வட்டம் ப்ளஸ் வில் அப்படிங்கிறது கிடைப்பது தான் வந்துட்டு வில்லு. இப்போ நம்ம ஒரு வரைகிறோம் அப்படின்னா இந்த 2 புள்ளி, ஒரு இங்கேருந்து இங்கே ஒரு புள்ளி இப்படி இருக்குதுன்னா இதுதான் வில்லு, ஓகேங்களா. இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்துப்போம். இங்கே இருக்கிறது இப்படி சேர்த்தி தான் ஒரு வில்லுன்னு வரும்போது இப்படி எடுத்துப்போம், நம்ம மைண்டில் இப்படி எடுத்துப்போம் வில்லுன்னு. அதே போல் நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த ஒரு கோடு வந்தாலும் இது நாலுன்னு சொல்லுவோம். இங்கேருந்து இன்னொரு புள்ளி இணைக்கக்கூடிய பெரிய கோடு தான் வந்து விட்டம், அதில் பாதி தான் ஆரம். இரு புள்ளிகளை இணைக்கக்கூடியது நான், அதே மாதிரி அதில் பெருசு வில், மிகப்பெரிய நான் தான் விட்டம், ஓகேங்களா. அடுத்தது இரு புள்ளிகளை கிடைப்பது, இரு புள்ளிகளுக்கு நம்ம இணைக்கும் போது கிடைப்பது தான் வந்துட்டு வில், ஓகேங்களா. இதுக்கான டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வில்லின் நீளம், அதுக்கான ஃபார்முலா அப்படின்னா L = θ/360° இன்ட்டு 360 இன்ட்டு 2πr, ஓகேங்களா. இந்த ஃபார்முலாஸ் வச்சு போட்டாலே அந்த சம்ஸ் வந்துடும். வில்லினோட நீளம் கொடுத்துருக்காங்க கீழே கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று θ கொடுத்துருப்பாங்க, இந்த 2πr நம்ம போட்டோம் அப்படின்னா வந்துடும். இதுக்கு ஈக்குவலான வேல்யூ அங்கே ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க சம்ஸில். ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, அதை வச்சு நம்ம போட்டலாம். அண்ட் அடுத்தது பரப்பளவுக்கான ஃபார்முலா LR/2, இல்லை அப்படின்னா θ/360 இன்ட்டு πr², இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுக்கலாம். இதே θ/360 இன்ட்டு 2πr அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லோட நீளம் கிடைக்கும். πr² அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பரப்பளவு கிடச்சிரும். அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா சுற்றளவுக்கான ஃபார்முலா அப்படின்னா L + 2r, இதுதான் ஃபார்முலா. இதுதான் வந்து 2Dயில் இருக்க ஃபார்முலாஸ். இது நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் சம்ஸ் போட முடியும். நம்ம ஷார்ட்கட் என்ன தான் பார்த்தாலுமே ஒரு ஃபார்முலாஸில் கிளியராக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா. 2D சம்ஸ் ரிலேட்டடாக இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா.